إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم والله جعل لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة وقال نبينا صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. அன்பிற்குத்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பரிய கிருபையினால் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன செய்து காட்டிய ஒரு சுன்னத்தான வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு இந்த பூமியுடைய மேற்பரப்பில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இறை இல்லத்தில் அமர்ந்து சில பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கு கொடுத்திருக்கின்றோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாமிய குடும்பவியல்ங்கிற தலைப்பு. அந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம்னு இருக்கிறேன். என்னுடைய உரையின் துவக்கத்தில் செலவா சொன்னேன் இல்லையா? சொன்னேன். செலவா சொல்லும் போது பலருடைய வாய்களை கவனித்தேன், கொஞ்சம் உதடுகள் அசையல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் வானவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். மூமின்களே, நீங்கள் உங்களுடைய நபி மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய வானவர்களும் ஸலவாத்து மட்டும்தான். நமக்கு சொல்லப்பட்டது என்ன? ரெண்டு, ஸலவாத்து சொல்லும், சலாமும் சொல்லும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஸலவாத்தும் சலாமும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அத்தியாயத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, சலாம் சொல்லிட்டோமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸலவாத்து சொல்லிட்டோமா? சலாமும் ஸலவாத்தும் அந்த ஆயத்துக்கு ஏற்றாற்போல் சொல்லிட்டோம். ஆனால் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, அத்தியாயத்துல ஓதுறோம், ஓகே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்படும் போது ஸலவா சொல்லணுமா இல்லையா? சொல்லிதான் ஆகணும். நீங்க சஹீஹ் புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், திர்மிதி போன்ற எந்த ஹதீஸ்ல எடுத்தாலும் சரிதான், அங்க கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹ் மட்டும் இருக்காது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, சலாம் சொல்வது நமக்கு தெரியும், உங்கள் மீது எப்படி ஸலவாத் சொல்லணும் தெரியாதுங்கும் போது அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸலவாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. ஆனால் அவ்வளவு நீண்ட ஒரு ஸலவாத்தை நாம் சொன்னாக்க அடுத்தது போயிடும். எனவே என்ன செய்யலாம்? ஷார்ட்டா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா சொல்லலாம். அதான் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் கூறப்பட்டு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஸலவாத்து கண்டிப்பாக நாம சொல்லணும். நான் அதை கவனிச்சேன், பெரும்பாலானவருடைய உதடுகள் அசைல. நபிகள் நாயகம் சொல்லும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொல்லலாமே இல்லையா? மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் 10 நன்மைகள் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார். எனவே நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த ரசூலை நாம் அதிகமாக நேசிக்காமல் இருந்தால் உண்மையான மூமினாக முடியாதோ அந்த ரசூல் மீது கண்டிப்பாக நாம் ஸலவாத் சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தன்னை விடவும், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விடவும், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும், உலக மாந்தர்கள் அனைவரை விடவும் எவரிடத்தில் நான் மிக நேசத்துக்குரியவனாக ஆகவில்லையோ அவருடைய ஈமான் முழுமை பெறாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி என்பவர் மூமின்களை பொறுத்தவரை அவருடைய உயிரை விட மேன்மையானவர் சொல்லியா. புரிஞ்சுங்களா? எனவே சாதாரண ஒரு மனிதரை நம்ம ட்ரீட் பண்றாமல் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் கூறப்பட்டு யார் சபாசல அவனுக்கு தான் மிகப்பெரிய கஞ்சன்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அல்லாஹும்ம ஸல்லினா சொல்ல நமக்கு என்ன அதுல டைம் வேஸ்ட் ஆக போகுது இல்லை, தெரியுதா? கவனமா இருக்கு அந்த விஷயத்துல இருப்பாங்க. அன்பிற்குத்தானவர்களே, இஸ்லாமிய குடும்பம் என்பது எல்லோருக்கும் தெரியும், அத்தியாவசியமானது. ஒரு சமூகம் உருவாக வேண்டுமானால் ஒரு குடும்பம் இருக்கணும். பல மனிதர்கள் சேர்ந்ததுதான் குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். அதான சமூகம் சொல்றோம். அப்போ ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்க வேண்டுமானால் குடும்பத்திற்குரிய ஒவ்வொருவரும் சிறந்தவர்களா இருக்கணும். ஒரு தோப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மரம் வீணா போயிட்டு என்ன செய்வோம்? வச்சிருக்க மாட்டோம். அதை களை எடுத்துட்டு மற்ற மரங்களை காப்பாற்றுவோமா இல்லையா? அப்படிதானே செய்வோம். களை எடுப்போமா, எடுக்க மாட்டோமா? அப்போ ஒரு குடும்பத்துல என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் தான். ஒவ்வொரு குடும்பமாக வரும்பொழுது ஒரு இஸ்லாமிய சமூகம் உருவாகும். குடும்பங்கள் எப்படி இருந்துட்டு போகலாம், சமூகம் மட்டும் நல்லா நடக்கவே நடக்காது. தனி மனிதர் திருந்தாத வரைக்கும் குடும்பம் திருந்தாது, குடும்பம் திருந்தாத வரைக்கும் சமூகம் திருந்தாது. இதுதான் லாஜிக். சோ ஒவ்வொரு மனிதனும் அவர் என்ன செய்யணும்? நல்லவனாக, சாலிஹான அமல் செய்யக்கூடியவனாக, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவனாக அவன் வார்த்தெடுக்கப்பட வேண்டும். திருமறை குர்ஆன் நாம் எடுத்து பார்த்தோமே, ஆனா சில விஷயங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிமுக்கியம் சொல்லுவான். சாதாரணமாக தைமுன்னு ஒரு சமாச்சாரம் இருக்கா இல்லையா? தைமுன்ன தெரியுமா உங்களுக்கு? தைமுன் தைமுன் என்ன? ஒரு சேரத்துக்கு பதிலாவா? ஆமா, தயமும் ஒரு சேரத்துக்கு. அப்ப குளியலுக்கு பதிலா ஒது குளியல் ரெண்டுக்கு பதில் தயமம் செய்வோம். சரி, இந்த இடத்துல ஒரு சில கேள்வி கேட்போம். தயமம் எப்போ செய்யணும்? தண்ணி சரி, பயம் இல்லை. தண்ணி கிடைக்காவிட்டா அப்பலாம் தண்ணி அல்லாஹ் குர்ஆன் சொல்ல பைலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் ஐதிக்கும் மின்ஹு சொல்லி காட்டான். உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போனால் நீங்க என்ன செய்யுங்க? தயம்மம் செய்து கொள்ளுங்கள். தண்ணீர் கிடைக்காமல் போனால்னாக்கா தண்ணி ஒண்ணு கிடைக்காம போலும், அல்லது தண்ணீரை இருக்கு அதை பெறுவதற்கான வழி இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப தயமம் செஞ்சுட்டு ஆகணும். அல்லது தண்ணீர் இருக்கு, பயன்படுத்த முடியாம இருக்கு. இது விடைக்கிற சொல்றேனே. இப்ப என்னாச்சு? டேங்க்ல தண்ணி இல்ல, கிணறு இருக்கு, தண்ணி இருக்கா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? நாம தண்ணீர் இருக்கு, தயவு செய்ய முடியாது இல்லையா? அப்ப தண்ணீரை அள்ளி நம்ம தயவு செய்யணும். தண்ணீர் பூ செய்யணும். தண்ணீர் இருக்கு, கிணறு இருக்கு, வாளி இல்ல, என்ன செய்யறது? டை அடிக்க முடியும், தயவு தான் செய்யறோம். இல்ல வாளி இருக்கு, கிணறு இருக்கு, பக்கத்துல சிங்கம் உட்கார்ந்து இருக்கு, போக முடியுமா? போக முடியாது இல்லையா? அப்போ தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகும் பொழுது கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? தயமும் பண்ணணும். இந்த தயமும் கூட மக்கள் பெரும்பாலும்
அதை அமுல்படுத்துறதே கிடையாது. குறிப்பா இந்த டிராவல் இருக்கும் பாத்தீங்களா, 12 மணி நேரம் 11 மணி நேரம் அந்த நாகர்கோவில் போல திருவனந்தபுரம் போகும்போது பெரும்பாலும் தண்ணீர் அங்க மோட்டரில் நிப்பாட்டுவான், போது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அல்ல மழை காலமா இருக்கும், டைமும் செய்ய முடியாதுங்கும் போது நாம் அதற்கான ஆயத்தத்தோடு தான் போய் ஆகணும். முடிச்சுங்களா? ஆயத்தம் எல்லாம் போகவே கூடாது. என்னைக்கு நம்ம தொழுகை கடமைனாவோ அந்த கடமை நிறைவேற்றுவதற்காக எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்மோட தான் இருக்கணும். நம்ம டிராவல் பண்ணும்போது பாஸ்போர்ட் இருக்கா, விசா சரியா இருக்கா, டிக்கெட் சரியா இருக்கா, கன்ஃபார்மா இருக்கா பார்க்கணுமா இல்லையா? அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தொழுதாக வேண்டும் என்ற சூழலில் அதற்கான அந்த இபாதத்தை கடமையை நிறைவேற்றுவதற்கு எதெல்லாம் தேவையோ அதோட தான் நம்ம என்ன பயணிக்கிறோம். சரி வாங்க அன்பிற்குரித்தானவர்களே, இந்த டைமும் பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு வசனம் தான் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, ஒரு வசனம் தான். ஆனால் குடும்பவியலை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 146 வசனங்களும் சொல்லி காட்டுறான். அது முக்கியத்துவம் இருக்கா இல்லையா? ஒரு வசனம் சொல்லி காட்டல, 146 வசனங்கள் இந்த குடும்ப சம்பந்தமா எல்லாம் சொல்லி காட்டுறான். நிக்காஹு, தலாக்கு, ஹுலா, பால் ஊட்டக்கூடிய சட்டங்கள், அப்புறம் பால்குடி சட்டங்கள், வாரிசுரிமை சட்டம், குழந்தை வளர்ப்பு, இத்தா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கிட்டத்தட்ட 146 வசனங்கள் இந்த குடும்பத்தை பற்றியே அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான்னாக்கா அதோட முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்துக்கணும். இந்த குடும்பம் என்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் வார்த்தெடுக்கப்படணும். குடும்பம்ங்கிறது என்ன? கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், இது ஒரு லிமிட். இன்னொரு விரிந்த அளவுல பரந்த அளவுல பார்க்கலாம். எப்படி? மாமனார், மாமியார், சின்னத்தா, பெரியத்தா இருக்காங்க இல்லையா? இவ ஒரு பெரிய குடும்பம். திருமறை குர்ஆன்ல நம்ம அரபில குடும்பத்துக்கு உஸ்ரான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? குடும்பத்துக்கு என்ன சொல்றது? உஸ்ரத்து. ஆனா உஸ்ரத்துங்கிற வார்த்தையே குர்ஆன்ல இல்ல. ஆமாவா? இருக்கா இல்லையா? உஸ்ரத்து வார்த்தை இருக்கா இல்லையா குர்ஆன்ல? அலிஃப் உஸ்ரா தானே. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, அது வந்து உஸ்ரா கேட்கல. உஸ்ராங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் அஹ்லுங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான் குடும்பத்துக்கு. சாதாரண நீங்க பாத்தீங்கன்னா ஆயிலாம்பாங்க, ஆயிலா குடும்பம். உஸ்ரான குடும்பம் தான் அரபில பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. உஸ்ரத்து முஹம்மது ஸல்லல்லாஹு குடும்பம் அப்படிதான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் எங்கேயுமே உஸ்ராங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, அஹ்லுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறான். ஃபபாத்து அஹ்கமன் மின் அஹ்லிஹி வ ஹகமன் மின் அஹ்லிஹா, இப்படிதான் வரும். தெரியுதா? அப்போ அகல் என்னக்கா உடையவர்கள், உரியவர்கள் அர்த்தத்துல வந்துடும். குடும்பம் நமக்கு உரியவர்கள் அவங்க. அப்போ இந்த குடும்பம் சீராக அமைவதற்கு முதல்ல இஸ்லாம் என்ன பேஸ் போடுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அந்த பெண், அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அந்த ஆண், கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, முதல்ல அவரிடத்தில் மார்க்கம் இருக்குன்னு எதிர்பார்க்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்களா இல்லையா? துன்கஹுல் மரத்து லிஅர்பா லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா ஃபன்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக். ஒரு பெண் என்பவள் 4 விஷயங்களை முன்னிலைப்படுத்தி திருமணம் செய்யப்படும். உலகத்துல அப்படிதான். ஒன்னு அழக பார்ப்பாங்க, செல்வத்தை பார்ப்பாங்க, அவருடைய குலத்தை பார்ப்பாங்க, அவருடைய மார்க்க பற்ற பார்ப்பாங்க, ஒழுக்கத்தை பார்ப்பாங்க. ரசூல் சொல்றாங்க, பல்பர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக். இளைஞனே, நீ வெற்றி பெற வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டுமானால் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கிறாங்க. இது ரசூல் சொன்னது. இந்த ஹதீஸ்ல கவனிச்சீங்கன்னாக்கா, மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்வு செய்யணும். ஓகே, மாப்பிள்ளை தேவையில்லையா? மார்க்கம் தேவையில்லையா? அவருக்கும் தேவைதானே. அப்ப யார் விரும்புவா? மார்க்கத்தை யார் விரும்புவா? மார்க்கத்தை விரும்பக்கூடியவன் தான் மார்க்கம் உள்ள பெண்ணை விரும்புவான். மார்க்கத்தை விரும்பாதவன் மார்க்கம் உள்ள பெண்ணை விரும்ப மாட்டான் இல்லையா? அப்படிதானே? சும்மா ஷோக்கா இருக்கக்கூடிய பையன் அவன் ஷோக்கா இருக்க தான் தேடுவான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் தான் சொன்னாங்க, ஆண்கள் நினைக்கக்கூடாது. அப்படி மார்க்கம் இல்லாத ஒரு பெண்ணை மார்க்கம் உள்ள ஒரு ஆண் திருமணம் முடிக்கும் போது குடும்பத்துல பிரச்சனை தான்.
இஸ்லாம் எதற்காக குடும்பத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் சொல்லுகிறதோ அந்த நோக்கம் அடிபட்டு போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா இன்ன ஃபீ ذلك ஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடியை தேர்வு செய்தான். எதுக்கு? லிதஸ்குனு இலைஹா, அவருடன் நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில நேசத்தையும் பாசத்தையும் பரிவும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப குடும்பம் சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில பரஸ்பரமா பாசம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். வேண்டாத மனைவி கைப்பட்டா குத்தம், கால்பட்ட குத்தம் வந்துடக்கூடாது. அப்ப அந்த குடும்பம் நிம்மதியாக வாழ இயலாது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமணத்துடைய முக்கிய நோக்கமே அங்கு பாசம், பரிவு, நேசம் அங்கு இருக்கணும். இல்லாமல் போனா அது நரக வாழ்க்கை தாங்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நபிகள் நாயகம் மனம் ஒத்து போகணும். சாபித் இப்னு கைஸுடைய சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைத்தூதர் அவர்களே, இந்த சாபித் இப்னு கைஸ் என்கக்கூடிய இடத்தில் மார்க்க ரீதியாகவோ ஒழுக்க ரீதியாகவோ எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் என்னவோ தெரியவில்லை, அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு மனம் ஒத்து போக மாட்டேங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய கணவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னமா இப்படி நடந்து போச்சே, என்ன இப்படி சொல்றாங்கன்னு போது, அப்படியா, அவங்க என்னோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா? அப்படின்னா சரி, அவங்க விலகிட்டோம்ங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் திருமணத்தின் போது அவளுக்கு ஒரு தோட்டத்தை அன்பளிப்பாக கொடுத்தேன், மஹரா ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறான், அத்தருத்தீன அலை ஹதீகதா, அவருடைய தோட்டத்தை திருப்பி கொடுத்துருவான்னு கேட்கிறாங்க. நான் கொடுத்துடுறேன் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தோட்டத்தை வாங்கிட்டு ஒரு தலாக் போட்டுடுங்க, 3 தலாக் வர, ஒரு தலாக் தான் வரும். இதுதான் குர்ஆன் சொல்ற சட்டம். பெண்ணுக்கு வாழ விருப்பம் இல்லாவிட்டால் ஒரு கோரிக்கை வைப்பாங்க, எனக்கு இவரோடு வாழ விரும்பலன்ட்டு. இப்ப என்ன ஜமாத்ல என்ன நடக்க தெரியுமா? நான் உங்களுக்கு குலா கொடுத்துட்டேன். எங்க குலா கொடுக்கிறது? குலா கோர்றது தான். புரியுதுங்களா? கொலா கோரி ஜமாத்துக்கோ அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்கும் போது அவங்க ஜமாத் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, என்ன இந்த மாதிரி பிரச்சனை இருக்காம வாழ விரும்பலையாம இந்த பெண்ணுங்கும் போது, சரி அப்படி வாழ விரும்பாட்டா தலா கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் மீறி உன்னை வாழ விட மாட்டேன், சாக விட மாட்டேன் சொல்லிட்டு நான் தலா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகுறது? இருக்கா இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்தவரை நல்லாவே தெரியும், ஆண் என்பவன் ஒன்றுக்கு மேற்பட்ட 4 வரைக்கும் திருமணம் முடிக்கலாமா இல்லையா? ஆனா இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? ஒரு கணவன் இருக்கும் பொழுது அங்கிருந்து விவாகரத்து வாங்கினாத்தான் வேறு திருமணத்தை முடிக்க முடியும். இப்ப இந்த மாப்பிள்ளை நினைச்சு என்ன செய்யலாம்? உன்னை வாழ விட மாட்டேன், சாக விட மாட்டேன், உன்னை அந்த இடத்துல தொங்க விடுறான்பான்னு சொல்லிட்டு அவளோடு வாழாம இன்னொரு பெண்ணை மனம் முடிப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. நடக்கும். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன? இஸ்லாம் ஆரம்பத்துல என்ன சொல்லுது? ஒண்ணுக்கு மேல நீ திருமணம் முடிக்க விரும்பினா 2 பேருக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள முடியுமானால் திருமணம் முடி, இல்லாவிட்டா திருமணம் முடிக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டாங்க, யார் 1க்கு மேற்பட்ட பெண்களை மனம் முடித்து நீதமாக நடந்து கொள்வதில்லை, மறுமை நாள் வரும்போது ஒரு சோழர் இப்படி சரிஞ்சு போய் வருவாரு, பார்த்தாலே டபுள் இன்ஜின் இவரு கண்டுபிடிச்சிடலாம். டபுள் இன்ஜின் பார்த்தா அது இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, இது வேற. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க, ஆஹா இவர் 2 3 இவர் நீதமா நடந்து கொள்ளன்னு அங்கேயே பப்ளிக்கா தெரியும் மஹ்ஷர் மைதானத்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அல்லாஹ் துஆவே செய்றாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியும் உங்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் முடிச்சாங்கன்ட்டு. எத்தனை மனைவிமார்கள்? 11. அதானே? எல்லாம் ஒத்தப்படையில் நம்ம மக்கள் எல்லாம் ஒத்தப்படையில் கொடுப்பாங்களா? இல்ல எல்லாம் ஒத்தப்படையில் இருப்பாங்க இல்லையா? சரி சரி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை செய்றாங்க, யா அல்லாஹ், எந்த விஷயம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் நான் நீதமாக நடந்து கொள்கிறேன், எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அந்த விஷயத்தில் என்னை நீ தண்டிக்காதே, குற்றம் கண்டுபிடிக்காதே ரப்பேன்னு கேட்கிறாங்க. அது என்ன? பாசம். 4 மனைவி இருப்பாங்க, 4 ஒரே மாதிரி நேசம் செலுத்த முடியுமா? நேசிக்க முடியுமா? முடியவே முடியாது.
ஏன் ஒரு தந்தை ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட சமமா நேசிக்க முடியாது. சில சின்ன பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருக்கும், சில மூத்த மேல பாசமா இருக்கும், இருக்கா இல்லையா? அந்த பாசத்தை என்ன ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா இந்த உள்ளம் என்பது அல்லாஹ்வோட கையில இருக்கு. இன்ன குலூபல் இபாதி பைன இஸ்ராயீல் மின் அஸாபி ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா. அடியார்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ரஹ்மானுடைய இரண்டு விரவு கடையில இருக்கு. விரும்பியா நினைச்சு அவன் புரட்டி புரட்டி போடுவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் கொடுக்க மேலோட்டமா இருக்கக்கூடிய விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஓகே. ஆனால் மன ரீதியாக உள்ள ரீதியாக அது சமமாக நான் பாசத்தை செலுத்த முடியாது. எனவே இதில் நீ என்னை குற்றம் கண்டுபிடிக்காதே என்று நபிகள் நாம் சொன்ன பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். எனவே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் அவங்க பாசம் இருக்கணும். பாசம் இல்லாவிட்ட செய்யணும். சும்மா ஊருக்கு மட்டும் வாழக்கூடாது. பெரும்பாலும் நடக்கும் தெரியுமா? கணவன் மனைவி ஊருக்கு தெரியும், அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல் நம்ம பார்க்கிறோம். ஒப்புக்கு ஊருக்காக கணவன் மனைவியா இருந்துட்டு போவாங்க, தெரியுதா? ஆனா உண்மையிலேயே ரெண்டு பேருக்கு மேல என்ன பாசம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த இடத்துல என்ன புரிகிறது, அப்படி இப்படி எல்லாம் வருவாங்க. இப்படி ஊருக்கு ஒத்துக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. பாசம் நேசம் கண்டிப்பாக இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, எனவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண் திருமணம் செய்யக்கூடிய பின் முதல்ல அந்த மார்க்கம் இருக்கணும். பார்க்கணும். மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து அந்த பெண்ணை மனம் முடிக்குமே தவிர செல்வத்தை நீங்க முதல்ல பார்க்க கூடாது. அப்ப செல்வமே வாடாம அழகை பார்க்க வேண்டாமா பாருங்க, செகண்டரி தான். புரிஞ்சுட்டீங்களா? செகண்டரி தான் அது. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய மார்க்கம் ஏன் மார்க் சொல்லுதுன்னாக்கா, மார்க்கம் இல்லாத ஒரு செல்வந்தமான செல்வ நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணை மனம் முடிச்சீங்கன்னாக்கா மதிக்க மாட்டான். நீ என்னத்த சம்பாதிக்கிற, எனக்கு மேக்கப் போறதுக்கு காணாதுன்பா. புரியுதா? எனக்கு மேக்கப் போறது காணாது. என் பாப்பா வீட்டுல இப்படி, என் உமா வீட்டுல இப்படி பேச ஆரம்பிச்சிருவான். கணவனை மதிக்க மாட்டேன், மீச்சிருவா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே சமயத்துல அவரு இவரோ கொஞ்சம் குளத்துல இருக்கா இல்லையா, இந்த பெரிய குளம் பெரிய குடும்பம்ட்டு அப்படி கூட இல்ல என்ன இப்ப பாப்பாவை குரங்கு கட்டி வச்சுட்டாங்க, என்ன சரி வாழ போறான் அப்படின்ட்டு. அதனால என்ன இதெல்லாம் பார்க்க கூடாது. மார்க்க பற்று இருந்துச்சுன்னாக்கா எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய குலப்பெருமை உள்ளாலும் சரிதான், கணவனை மதிச்சு நடப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சது யார? ஃபர்ஸ்ட் திருமணம் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். சாதாரண மனுஷன், அவங்க மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. அவங்ககிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்தை வாங்கி அவங்க வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. பல மக்களை வச்சு வியாபாரம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சொல்லுவாங்க இல்லையா, பிசினஸ் மேக்னட், அப்படிப்பட்டவங்க. அவங்க திருமணம் முடிச்சாங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பெரிய செல்வந்த. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு அனாதையா இருந்தாங்க. வேறொருடைய ஒரு ஆதரவு தான் ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வியாபாரத்துக்கு போறாங்க, ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழ் இருந்தவங்க. ஆனால் அந்த செல்வ சீமாட்டி அவங்கள்ட்ட அந்த குணம், அந்த மார்க்கம் அந்த காரணத்தினால தன்னுடைய எல்லா செல்வத்தையும் மார்க்கத்துக்கு செலவு பண்ணாங்க. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க ரீதியான பணிகளில் முழு ஒத்துழைப்பு தந்தாங்க. சஹீஹ் புகாரில வரும், கைஃப கான பதுல் வஹி, வஹியுடைய துவக்கம், இறைச்செய்தியுடைய துவக்கம் எப்படி ஆரம்பிச்சிருக்கும் போது இமாம் புகாரி ஒரு ஹதீஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபித்துவம் என்ற அந்த நிலை வருவதற்கு முன்பாக, வஹி வர்றதுக்கு முன்பாக வஹுப்பிப இலைஹி ஹலா, தனிமை அவர்களுக்கு விருப்பமாக்கப்பட்டது, தனியா இருக்கணும்னு. அதனால செஞ்சிருக்காங்க, ஹிரா குகையில போய் பல இரவுகள் தங்கி இருக்கிறாங்க. போகும்போது செய்வாங்க, அதற்கான உணவு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கதீஜா நாயகி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அங்க இருப்பாங்க, உணவு தீர்ந்தா மறுபடியும் என்ன செய்வாங்க, அந்த உணவு போயிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துடுறாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். அதாவது கட்டுப்படி வைத்தியம் பிடிச்சி ஒரு அண்ணா அடைக்கிறாங்க, மூச்சு முட்டுறா போல, உயிரே பிரியிறா போல உங்களுக்கு பயம் வந்துடுது. நடுக்கத்தோடு என்ன செய்யறாங்க, நீங்க வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. ஜம்மீலூனி ஜம்மீலூன், எனக்கு போர்த்துங்கிறாங்க. புரியுதா? உடனே கதீஜா நாயகி என்ன செய்யறாங்க, போத்திட்டு அவங்க பயம் அச்சம் பதட்டம் நீங்கிய பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க.
நடந்தவற்றை சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கா இப்னு நௌஃபல் அழைச்சிட்டு போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, அங்க அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாலேயே ஒரு தைரியம் கொடுக்குறாங்க. கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா இன்னக லதஹமிலுல் கல் வ தஸிலு ரஹம் வ தக்ஸிபுல் மாதூம் வ துஈனு அலா நவாயிபில் ஹக் சொல்றாங்க. அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். என்கிட்ட உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கு. ஏழை எளிய மக்களையே ஆதரிக்கிறது, எத்தீம்களை ஆதரிக்கிறது, இல்லாதவர்களுக்கு உழைக்கிறது, இப்படி பல்வேறு நல்ல ஒழுக்கங்கள் பண்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான்னு தைரியத்தை சொல்லிட்டு அத்தோடு என்ன செய்யறாங்க, வரக்கா இப்னு நௌஃபல் அவர்கள் கொண்டு போறாங்க. அவரும் என்ன செய்யறாரு, வந்தது ஒரு மலக்கு தான், ஜிப்ரைல் தான், வஹி தான் சொல்லிடுறாங்க. நம்ம பெண்கள் தான் சொல்லுவாங்க, உடனே கேட்பாங்க, உனக்கு ஏன் அந்த வேலை, உன்னை யார் தனியா உட்கார சொன்னா, தெரியுதா, போய் பயந்துட்டு வந்துட்டு இங்க நடுக்கு போத்து போத்துங்கிறிய, உன்னை யார் தனியா உட்கார சொன்னா, இப்படி கேட்பாங்க. ஆனா ஹதீஜா அம்மையார் தெரியுமா, கணவர் ஒரு சரியான பாதையில் இருக்கிறார், அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டியதற்காக வேண்டி ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அபு தாலிபுடைய கணவாயில 3 வருடங்கள் முஸ்லிம்கள் சோசியல் பைகாட், சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட போது தன்னுடைய முழு பொருளாதாரத்தை செலவு பண்ணவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சவங்க. எந்த அடிப்படையில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் முழுக்க முழுக்க தன்னுடைய கணவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஒரு சிறந்த ஒரு பெண்மணி, மார்க்கப்பட்டுள்ள பெண்மணி, அப்படிப்பட்ட பெண்மணிகள் தேர்வு செய்யணும். அதற்கு பிறகு நீங்க செல்வத்தை பாருங்க, அழக பாருங்க, வேற எதுவுமே பாருங்க, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. நம்ம மக்கள் சிலர் இருக்கிறாங்க, என்ன செய்வாங்க, நான் மார்க்கத்தை தான் பாக்குறேன்பாங்க, ஆனா மார்க்கம் இல்ல, உள்ள அங்க செல்வம் தான் இருக்கும். சொல்லுவாங்க, சரசாரம் சொல்லுவாங்க, நான் எல்லாம் ஒண்ணு வாங்கலங்க, நான் சும்மா அடிப்படையில் கல்யாணம் முடிக்கிறாங்க, தெரியுதா, அது அண்டர் கிரவுண்ட் என்ன நடக்கு நமக்கு தெரியாது, தெரியுதா, அது பாட்டுக்கு நான் சுண்ணத் அடிப்படையில் செய்யறேன், தகுதி அடிப்படையில் செய்வாங்க. சில தெரியாம மறைமுகமா நடக்கும், டீல் போயிட்டு இருக்கும். சில என்ன செய்வாங்க, மறைமுகமா கேட்க மாட்டாங்க, மாமனார் பணக்காரன் பார்ப்பாங்க, மண்டப்பட்ட யாருக்கும் சேரும், இப்படி ஃபியூச்சர் பிளானிங், தெரியுதா. சரி, நல்ல பசங்கள பாட்டியா பார்த்து போயிருக்கு. அங்க நான் கேட்கிறேன், அங்க மார்க்கத்தை பார்க்கல, ஆக்சுவல் அங்க இருக்கக்கூடிய செல்வத்தை பார்க்கிறாரு, ஆனா வெளியே ஒரு தோற்றம் காட்டுவாரு. இன்னமல்ல அமாலோ பின்னியாத், மக்களுக்கு மறைச்சிடலாம், படைத்த ரப்பலாவுக்கு மறைக்க முடியாது. அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளவற்றை அறியக்கூடிய ரப்பு. எனவே எந்த நோக்கத்திற்காக வேண்டியது, உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில், மார்க் அடிப்படையில் இந்த குடும்பங்கள் அமையுமையானால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை அல்லாஹ் பறக்க செய்வான். செல்வத்துக்காக அழகுக்காக விழுந்தாங்க, மார்க்கத்தை பார்க்கலனாக்க கண்டிப்பாக அங்கு அமைதி ஒருபோதும் இருக்கவே இருக்கா என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனவே தான் இஸ்லாம் ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால குடும்பத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது உம்மா வாப்பா, இவங்க 2 பேர் இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுது. மனைவியை பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்கணும், மார்க்கப்பட்டோட இருக்கணும். மார்க்கம் இருந்தா தான் கணவருடைய ஹக்கு என்னன்னு தெரியும், கணவன் செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். கணவன் என்ன செய்வாரு, மனைவிக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் என்ன அவரை புரிஞ்சுப்பாரு. அவங்க லிமிட்ல நிற்பாங்க. இவர் செய்யக்கூடிய இவர் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த மனைவி கூடியவர் ஆற்றக்கூடிய பணிகள் என்ன, கிளீனா பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா வரையறுத்து சொல்றாங்க. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, ஒவ்வொரு பொறுப்பாளர் அவர் பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. கணவனாக வரக்கூடிய ஆண் மகனுக்கு பொறுப்பு இருக்கு, மனைவியாக வரக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பு இருக்கு. மற்ற உலகத்துல பொறுப்பு இல்லாதவர்கள் யாருமே இல்லை. பொறுப்பு இல்லாத இருக்கா பைத்தியக்காரனா இருக்கணும், மென்டல் லூஸ் ஆதான் அவனுக்கு என்ன இல்ல, பொறுப்பு இல்லை. மற்றபடி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. ஆனா அந்த பொறுப்புகள் கூட குறையும், அடுத்த விஷயம். ஒரு பேச்சுலர் இருக்கான், அவனுக்கு குடும்ப பொறுப்பு கிடையாது, மனைவி மக்கள் இல்லையா, அவனுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. ஆனா அதே சமயத்தில் அவன் ஒரு குடும்ப தலைவனாக போகும்போது அவனுக்கு சில பல பொறுப்புகள் வந்துடும். ஒரு தனி மனிதன் இருக்கிறான், அவனுக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அவன் ஒரு இடத்துல வேலை செய்யறான்னாக்கா அந்த எஜமானனுக்கு விசுவாசம் தான் அவனுடைய பொறுப்பு.
புரிஞ்சுட்டீங்களா? அந்த பொறுப்புகள் கூடும் குறைந்தோ அதுக்கு ஏற்றாற்போல் நன்மை தருவான். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பொறுப்பாளர்கள். அப்படி சொல்லும் போது சொல்றாங்க, மனிதன் கணவன் என்கக்கூடியவன் அர்ரஜுலு ராயின் மஹுவ மஸ்ஊல் அன் ரஇய்யத்திஹி, அவன் குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவான். மனைவி சொல்லும் போது வல் மர்அத்து ராயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ வலதிஹி, அந்த பெண் குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவார், அவனுடைய குழந்தைகள் பற்றி விசாரிக்கப்படுவார். குழந்தை வளர்ப்பல எந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்கன்னு தாய் முதல்ல விசாரிக்கப்படுவார். கணவுடைய விஷயத்துல அவள் விசாரிக்கப்படுவார். ஆக எல்லாருமே விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் தான், மறந்துடாதீங்க. அப்போ ரெண்டு பேர், கணவன் மனைவி, கணவன் எப்படி மார்க்கப்பற்றோடு இருக்கிறானோ அதே போன்று மனைவி மார்க்கப்பற்றோடு இருந்தால் பிரச்சனைகள் பெரும்பாலும் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. அது எப்படி திருமணத்தை எப்படி துவக்கணும் தெளிவா சொல்லிக்கிறார் இஸ்லாம். ஒரு திருமணத்தின் போது மணமகன் கூடியவன் அவன் என்ன செய்யணும், மணமகள் அவங்கிட்ட என்ன இருக்கணும் என்பதை தெளிவா நமக்கு என்ன செய்யுது, சட்டங்கள் போட்டு சொல்லிருக்காரு. ஆனா அது எனக்கு நடக்குதா? இப்போ இஸ்லாமிய குடும்பங்கள்ல இந்த விஷயம் பேணப்படுதா? பெரும்பாலும் பேணப்படுவது கிடையாது. முதல்ல எங்க தெரியும் அடி விழுது, அந்த பெண்ணை விஷயத்துல, பெண் பார்க்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. செலவுகள் பெண் பேர் வீட்டுல கூட சுமத்துருவாங்க. பெரும்பாலான ஊர்கள்ல இந்த மண்டபத்தை, உங்க ஊர்ல மண்டபம் இருக்கா? கல்யாண மண்டபம் இருக்குதா? மண்டபம் இருக்குல்ல? இருக்குல்ல, மண்டபம் இருக்குல்ல? சரி, அந்த மண்டபத்தை யார் முடிக்கணும்? அந்த பெண் வீட்டுக்காரன் தான் விடுங்க. கல்யாண செலவு யாரு? சரி, ஒண்ணே வேண்டாம், ஒரு திருமணம் வந்துட்டா பெண் வீட்டுக்கு அதிக செலவோ மாப்பிள்ளைக்கு அதிக செலவோ வருதா? பெண் அதிகமா வருது. அது என்னென்ன டிமாண்ட்லாம்? நகை வருமா இல்லையா? இந்த நகையை கேட்பாங்க. சமயத்துல இந்த குடும்ப நகை கேட்க மாட்டாங்க, தேர்ட் பர்சன் வச்சு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, மூத்த மருமக ஒரு 50 பவுன் போட்டு வந்தா மூத்த, அப்ப ரெண்டாவது வரக்கூடியவ 50 பவுன் குறையாம இருக்கணுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்க, அது இவ்வளவு கேட்க மாட்டாங்க. மூத்துக்கு 50 பவுன் போட்டு வந்துச்சு, அங்க என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு 50. சரி, நான் என்ன கேட்கிறேன், மூத்தது 50 போட்டு வந்துச்சு, ரெண்டாவது 100 பவுன் போட்டு வச்சீங்களா? வேண்டாம் வேண்டாமா, நீங்க 50 பவுன் வச்சுக்கிடுங்க, வெறும் 50 பவுன் போட சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. கூடும்போது மௌனமா இருப்பாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. குறைம்போது மட்டும் அது இல்லீகல், எப்படி எல்லாம் சுத்தி வச்சு வரணும் அப்படி கேட்கிற டிமாண்ட. சுப்ஹானல்லாஹ். என்ன ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் உங்க பிள்ளைக்கு தான். கட்டில் மத்த யாருக்கு? உங்க பிள்ளைக்கு தான். இவர் படுக்க மாட்டாரு, ஃப்ரிட்ஜை பயன்படுத்த மாட்டாரு, வாஷிங் மிஷின் பயன்படுத்த மாட்டாரு, இல்ல உங்க பிள்ளைக்கு தான், உங்க பிள்ளைக்கு தான், உங்க பிள்ளைக்கு தான். இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய தவறு. அரசாங்கத்தினுடைய கெசட்ல ஏற்றப்படுதுன்னா தெரியுமா? சீதனம். இந்த ஊர்ல சீதனம் தெரியாது, எங்க ஊர்ல எல்லாம், எங்க ஊர்ல அந்த மாதிரி வீடுகள் இருக்கு. இருக்கா? 2 கட்டு வீடு 3 கட்டு வீடு எல்லாம் இருக்கா இல்லையா? அதுல என்ன செய்வாங்க, இந்த பிள்ளைக்கு ஒரு சீதனம் பங்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு இடத்துல பங்கு கொடுத்து கடைசியில் அவங்க பிச்சுட்டு வீண்டு அது 2ஆ பிரி 3ஆ பிரி போய் நிக்கிறது, இந்த பெரிய தகராறு இருக்கா இல்லையா? இந்த சீதனம் கூட தஃப்தல் எழுதுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சீதனமே கூடாதுங்கிறோம், அந்த கூடாத விஷயத்துக்கு கூட என்ன செய்யறாங்க, தஃப்தல் எழுதி பதிவு பண்றாங்கிறது எவ்வளவு பெரிய கேசியதம். அங்க ஆரம்பத்திலே இவ்வளவு பிரச்சனை வந்து போச்சு. இங்க பரவாயில்லைங்க, எங்க ஊர்ல எல்லாம் சுப்ஹானல்லாஹ், ஆரம்ப தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு முன்னால இந்த திருமணம் போது கக்கிலிம்பாங்க, கைகோலி, கக்கிலி இருக்கு, டவுரி இருக்கு இல்லையா? அதாவது பேசுவாங்க பகிரங்கமா, அவையில தான் பேசுவாங்க. எவ்வளவு கக்கிலி கொடுப்பீங்க? அப்புறம் பெஸ்ட்மேன், ஒஸ்ட்மேன், பெஸ்ட்மேன் அவங்க, ஒஸ்ட்மேன் அவங்களுக்கு எவ்வளவு தருவீங்க? அப்புறம் அவங்க கல்யாண நிக்காஹ மஜ்லிஸ் மட்டும் அன் நிக்காஹ மின் சுன்னதி ஓதுவாங்க. நிக்கா என்னவா? சுன்னத்தா, அசுன்னத் எல்லாமே பிதத்தா இருக்கும். இஸ்லாமிய குடும்பங்கள்ல எல்லா இடத்துக்கும் பிதத்தா இருக்கும். சொல்றது அன் நிக்காஹ மின் சுன்னதிம்பாங்க. என்ன, மாப்பிள்ளைய குதிரை மேல ஏத்தி, குதிரை மரல மாப்பிள்ளை மரல கடைசியில் கொண்டு போய் செய்வாங்க. டேட்டு இந்த வெடி அந்த வெடியில உங்க ஊர்ல என்ன நினைக்கிறேன், வான் வெடியெல்லாம் விடுவாங்க. ஹார்ட் அட்டாக்னா அவன் போய் சேர்ந்துருவான், பிள்ளைங்க அழுவோம். இந்த மாதிரி கண்ணா பின்னாடி இஸ்ரா
இஸ்ராப் அடிப்படையில் செய்யக்கூடிய திருமணங்கள் எக்கச்சக்கம். பகட்டுக்காக மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படி அனாச்சாரங்கள் ஆடம்பரங்கள் நிறைந்து இந்த குடும்பங்கள் வந்து போச்சு. இதெல்லாம் இஸ்லாம் ஒருபோது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த குடும்பவியல்ல திருமணம் எப்படி இருந்து தெளிவா சொல்லுது. என்ன வேணும்? மாப்பிள்ளை பெண்ணுடைய பொருத்தம் வேணுங்க. தெரியுதா? நான் யாருக்கு சொன்னா உன்னை கருத்து ரெட்டு சொல்லக்கூடாது யாரும். சரிதா? ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. இப்ப ரொம்ப அட்வான்ஸா போய் வாப்பாவை ஒதுக்கிட்டு நான் இவரை விரும்பவும் வந்துருச்சு பொண்ணு. நிலைமை மாறி போச்சு. அப்படித்தானே? இவனுக்குள்ள ஒரு சாட்டிங் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் ஆகி கடைசியில் என்ன கேட்டீங்கன்னா உமா வாப்பா போய் வேறு மாப்பிள்ளை செய்யும் போது இந்த பெண்ணு வேற கூட்டத்துக்கு போனோம். அது பெண்ணும் போடுறான், மாப்பிள்ளை அப்படிதான் போட்டுட்டு இருக்கிறான். காரணம் என்ன? சின்ன பருவத்திலிருந்து இந்த பெற்றோருடைய பொறுப்பு இருக்கு பாத்தீங்க. குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு இல்லையா? பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், எப்படி ஒழுக்கம் சொல்லி தரணும் என்கிற சொல்லித்தர மறந்ததன் காரணமாக பின்னால பெருசா வெடிக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப யாரும் பெருசா மதிக்கிறாங்களா? என்ன பெருசு இப்படி கேட்கறான். எல்லாம் தலைகிட போச்சு. ஒரு காலத்துல ஆசிரியருக்கு மாணவர் பயந்தாங்க. இப்ப நிலைமை என்ன? ஆசி பயப்படுறான். ஏதாவது ஆசிட்டாருன்னா வெளியே பாத்துக்கிறேன் இப்படிங்கிறான். அவன் ஏன் வெளியே வர்றான்? பயந்து போய் நிக்கிறான். ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களை கண்டிக்க முடியாத சூழ்நிலை வந்து போச்சு. மாணவர்கள் பார்த்து ஆசிரியர் பயப்பட மாணவர்கள் ஆசிரியர் கொலை செஞ்ச சம்பவம் இருக்கு. பாக்குறோமா? படிச்சோமா இல்லையா? நடந்துச்சே சம்பவங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இஸ்லாமியர் குடும்பத்துல அந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படணும், கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் எப்படி இருக்கணும், நாத்தனார் மாமியார் அப்படி இருக்கும். பெரும்பாலும் குடும்பங்கள்ல என்ன செய்வாங்கன்னாக்கா இந்த பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு பாப்பா வில்லனாலும் சித்தரிச்சிருப்பாங்க. வில்ல குடும்பத்துக்கு யாரு வில்ல? பாப்பா தான் வில்ல. புள்ள ஏதாவது தவறு பண்ணிச்சுன்னா இரு வாப்பா ஓட்ட சொல்லி தர்றேன். பாப்பா வில்ல வர இல்ல, வாப்பா வர சொல்லி தரேன்னு அர்த்தம். ஏன் நல்லா போயிடுவா சரி வாப்பா நான் நல்லவா. வாப்பா வந்து அடிச்சிருவான், சாவடிச்சிருவான். அவன் வில்லங்கிற போல ஒரு வில்ல தொடர்ந்து வச்சிருக்காங்க. இவர் என்னாச்சு? இவருக்கு ஏதாவது தேவைன்னா கும்மாடம் போய் கேட்பாரு. பாப்பாட்ட இப்ப அப்படியே மாறி இருக்கும். அப்படித்தானே? பொம்பளை பிள்ளை யார்கிட்ட கேட்கும்? பாப்பாட்ட போவோம். ஆம்பளை பிள்ளை உம்மாட்ட போவோம். என்ன இப்படிப்பட்ட ஒரு வில்லங்கத்தனத்தை உருவாக்கிச்சுட்டாங்க ரெண்டு பேர். காரணம் கேட்டீங்கன்னா கணவன் மனைவி, அதாவது உம்மா வாப்பா பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசணும், பழகணும். ஒரு வெளிப்படையா பிள்ளைகள் செய்யணும். பிள்ளைகளுக்கு கூட சில பல விஷயங்களை அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணும். அவங்க மதிப்பு கொடுக்கணும். கணவன் மனைவிக்கு மதிப்பு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு மதிப்பு கொடுக்கணும். நான் இப்படி செய்ய அப்படி செய்ய குடும்பம் நல்லாவே இருக்காது. அப்ப அங்க ஒரு முஷாவரா தஷாவூர் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு நிலைமை குடும்பத்துல இருக்கும். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த பெண்களுடைய குணாசி புரிஞ்சு கொண்டு என்ன செய்யணும்? ஆண்டு நடக்கணும். குடும்பத்துல சகிப்புத்தன்மை இருக்கணும், ஆத்திரப்படக்கூடாது. மேல் டாமினேஷன் சொல்லக்கூடிய நான் சொல்றது கேட்டுதான் ஆகணும். ஆக்சுவல் வந்து அந்த குடும்பத்துக்கு தலைமை தாங்குவது, கண்ட்ரோல் பண்றது, கட்டுப்படுத்துறது ஆணு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை என்பது எந்த மாற்று கருத்தை இல்லை. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். எந்த அடிப்படையில்? பிமா ஃபதலல்லாஹு பஅதுஹும் அலா பஅதின் வபிமா அன்ஃபகு மின் அமல். அல்லாஹ் தஆலா அவனுக்கு உடல் ரீதியா சில வலிமைகளை கொடுத்திருக்கிறான். சரிதா? அதே போல அவங்க செலவு செய்யறாங்க. அந்த அடிப்படையில் அவர் தான் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தவறா பயன்படுத்தக்கூடாது, பக்குவமா ஹேண்டில் பண்ணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் இப்படி இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அது மேனேஜ் பண்றா போல இருக்கும், யூட்டிலைஸ் பண்றா போல இருக்கும். எப்படி? ரசூலுல்லாஹி சொல்றாங்க பெண் என்பவள் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார். அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பு தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. ஹதீஸ்ல இருக்கு. அது எந்த விலா எலும்பு? இந்த விலா எலும்பு மேல் புறம் இருக்கக்கூடிய விலா எலும்பு. அது ரொம்ப கோணலா இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா? இப்படி விரிஞ்சிட்டே வரும், மேல ரொம்ப கோணலா இருக்கும். அப்ப மேல இருக்கக்கூடிய மிகவும் வளைந்த அந்த விலா எலும்பினால் அவள் படைக்கப்பட்டிருக்கானா அவளிடம் அந்த கோணல் புத்தி இருக்கும். அப்போ இவன் சைக்காலஜிக்கல் ரெடி ஆயிடணும். இவன் இப்படித்தான்
இவர் இந்த மாதிரிடா இவர் நினைச்சிருப்பாரு, ஓ நினைச்சிருப்பாரா, என்னடி இவ இப்படி இருக்காளே, கேட்க மாட்டா, கேட்டுப்பட, அவ அப்படித்தான் இருப்பான். இவருடைய இயல்பே இப்படித்தான் ஒருத்தர் நம்பிட்டான்னாக்கா ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டான். அவன் அப்படித்தான் இருப்பா, இன்னும் போயிட்டே இருப்பான். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அலட்டிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ விலாயம் படைக்கப்பட்ட கோணல் புத்தி இருக்கும், அதை நீ நிமித்தினா உடஞ்சிடும், தலாக் போய் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த கோணலை வச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டுங்கிறாங்க. நீ நிமித்தின போயிடும். அப்ப என்ன செய்யணும்? இது சகிப்புத்தன்மை வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மனைவி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு உணவு பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்புறாங்க. சரி ரசூல்லா கொண்டு கொடுங்கன்ட்டு அந்த வேலை செய்யக்கூடிய அந்த அடிமை பெண்ணை செய்யறாங்க. அந்த உணவு தட்டை கொண்டு வர்றாங்க. ஆயிஷா நாயகி கடுமையான கோபம். ஏன் வீட்டுல இருக்கும்போது அவ எப்படி அந்த சக்கல சண்டை ஓங்கி ஒரே அடி, தட்டை உடஞ்சிருது, அந்த உணவு பொருள் கீழே சிந்திருது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? எந்த ரியாக்டும் பண்ணல. அழகா கீழே உட்காந்து அந்த கீழே கொட்டின அந்த உணவு எடுத்து இன்னொரு தட்டில வச்சுட்டு, உடஞ்ச தட்டை தான் வீட்டுல வச்சுக்கிட்டு நல்ல தட்டை கொடுத்து அனுப்பிட்டாங்க. லக்கது கானக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய ரசூல் இடத்தில் அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? நாமள என்ன செய்யும்? ஓங்க பலார் நாமளும் ஆற, எனக்கு நீ எப்படி தடுக்கலாம், இப்படிதான் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. சரி, ரசூலுல்லாஹ் காட்டவே இல்லை. ஆமா, அதாவது ரொம்ப ரோஷம் வந்துருச்சு, உங்க உமாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு, ரொம்ப ரோஷம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த உடைந்த தட்டை வச்சு திருப்பி அனுப்பல, என்ன செய்யறாங்க தெரியுமா? வச்சுக்கிட்டு நல்ல தட்டை கொடுத்து அனுப்புறாங்க. ஏன் தெரியுமா? அங்க போன அங்க பிரச்சனை வெடிக்கும். எது எப்படி உடைச்சா அவன் என் தட்டைய பிரச்சனை உதவாதா? எப்படி மேனேஜ் பண்றாங்க பாருங்க. நம்ம ஒன்ன வச்சுட்டே மேனேஜ் பண்ண முடியல, நிலந்து அவங்க இத்தனை பேருக்கு மேனேஜ் பண்றாங்க, நம்ம ஒன்ன வச்சு மேனேஜ் பண்ண கஷ்டப்படுறோமே. அப்ப இவ்வளவு சகிப்புத்தன்மை. ஆயிஷா கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல என்னத்தான் செய்வாங்கன்னாக்கா, கான ஃபீ மெஹனித்தி அஹ்லிஹின்னு ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுல இருக்கும்போது வீட்டுல உள்ள சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. துணி தைக்கிறது, அது செய்யறது, இது செய்யறது பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? சவுதி போயிட்டு வந்துட்டாரா, லண்டன்ல வந்துட்டாரா, டீ குடிச்சு கிளாஸ் கூட தூக்க மாட்டாரு, இப்படி அப்படிதானே. ஒரு தட்டை கூட கழுவிக்க மாட்டாரு. அங்க வெளிநாட்டுல தட்டை கழுவாரு, அது ஒரு விஷயம். வீட்டுக்கு வந்தா வெள்ளைய சல்லியமா போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்ட புது அப்படி வளர்வாரு. இப்படிதானே இவ்வளவு எல்லாம் இருக்கு. முதல்ல நம்ம வீட்டுக்கு நல்லவனா இருக்கணுங்க. அதான் சொல்லுங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லி வான ஹைருக்கும் லியஹ்லி. உங்களுக்கு சிறந்தவர் யார்? தன்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவனா தான். நான் என்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவனா இருக்கேங்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கணவன் வரணும். நல்ல ஒரு கேரக்டரா மனைவிக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, அவனால் முடிஞ்சா செய்யட்டும். இப்ப கேட்டரிங் படிச்சவங்க போய் கிச்சன்ல போய் ஆட் கொடுங்க, தப்பே கிடையாது, தெரியுதா? ஆனா அதே சமயத்துல பெண்கள் செய்யக்கூடிய, அப்பா நான் இல்லாவிட்ட இந்த குடும்பம் என்ன ஆகுறது அவங்க பேசுவாங்க. இவன் சொல்லுவான், நீ இல்லாட்ட நல்லா இருக்கு குடும்பமா, நீ இருக்கதான் பிரச்சனை, நான் இல்லாட்ட என்ன குடும்பம் என்ன நடக்கும், ஆச்சா போட்டு அவன் பெரிய. இதுக்கு மேல இவன் என்ன செய்யற, சும்மா தான் இருக்கம்மா, அவ்வளவு வேலை அவன் தான் பாப்பா. அதுதானே, துணி துவைக்கிறது, சமைக்கிறது, எல்லா வேலையும் பாப்பா. கேட்டா சொல்றது, ஆமா என்ன இவர் போய் வியாபாரம் பண்ணுவாரு, விவசாயம் பண்ணுவாரு, ஏதோ செய்வாரு, போய் கஷ்டப்பட்டு காசு கொண்டு வருவாரு. சரி ஓகே கொடுக்குறேன். வீட்டுல அத்தனை யார் பாக்குறா? அந்த பெண்ணு தானே பாக்குறா. நான் சும்மா இருக்கான்னு சொல்லுவீங்க. நீங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்க. துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளை வைங்க, சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வைங்க, வீட்டை பெருக்கிறதுக்கு ஒரு ஆளை வைங்க. சம்பளம் கொடுத்தீங்களா? அந்த பெண் இவ்வளவு வேலை செய்கிறாள், அவங்களுக்கு நீங்க என்ன தந்தீங்க? என்ன தந்தீங்க? சும்மா இருக்கிற பட்டத்தான தந்தீங்க. இவ்வளவு உழைப்பு இருக்கு இல்லையா? வாய்க்கு வக்கனை சமைச்சு அந்த பெண்ணை தானே கொட்டுறா. என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து 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 செய்யக்கூடிய அந்த பெண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, கணவன் மனைவியுடைய ஹக்கை பிரிச்சு காட்டுறாங்க. ஒரு மனிதர் வந்து கேட்கிற இறைச்சித்தாவர்களே, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு தெரியக்கூடிய ஹக்கு என்ன கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் பார்த்து சொல்றாங்க, அன் துத்இமஹா இதா தஇம்த வ தக்ஸுஹா இதா தஸைத வலா துகப்பிஹா வலா தத்ரிபா அல் வஜ். ரசூல் சொல்றாங்க,
நீ உடுத்தும் போது அவளுக்கு நீ உடுத்து வாங்கு. நீ உடுப்பு வாங்குறியா, அவளுக்கு உடுப்பு வாங்கி கொடு. நீ உண்ணும் போது அவளுக்கு கொடு. என்ன நாம சாப்பிடுதானே. பெரும்பாலும் பெண்கள் அந்த காலத்துல பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, கணவன் சாப்பிட வரைக்கும் மனைவி சாப்பிடவே மாட்டாங்க. அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. இப்ப நீ வந்தாவா இல்லாட்ட போன வச்சு முடிச்சு விட்டு. இப்போ ரொம்ப அட்வான்ஸா போறாங்க, தெரியுதா? அவங்க மேல சாப்பிட மாட்டாங்க. கணவன் சாப்பிட்டு மிஞ்சி இருந்தா, சில கணவன் இருக்கான் அது மனைவிக்கு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டான், நல்ல தண்ணி கொட்டிப்பான். தெரியுதா உங்களுக்கு? அப்ப மனைவி நமக்காக சமைக்கிறாள எந்த அளவுக்கு கஷ்டம் சொன்னீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு வேலைக்கார ஒரு பணியால் உங்களுக்காக சமைத்தால் அந்த உணவிலிருந்து அந்த பணியாளுக்கு கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்றது, ரசூல் சொல்றாங்க. ஏன்னா அந்த உணவை தயாரிக்கிறதுல அவன் முயற்சி பண்ணி இருக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். எனவே அந்த உணவுல ஒரு பகுதி அவனுக்கு கொடுன்னு இஸ்லாம் சொல்லுது. பணியாளுக்கு, மனையாளுக்கு, மனைவிக்கு இவன் சமைச்சு கொடுக்குறா இல்லையா, அதுல சட்டியில எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நல்ல இருக்கா எல்லாம் கொடு போடு. அந்த பொம்பளை என்ன செய்யும், சாப்பிட கொடுத்து கடைசியில ஒண்ணு சாப்பிட்டு போயிருக்கு. இது மட்டுமல்ல, நீங்க போய் சாப்பிடுவீங்க துபாய் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பிடுவீங்களா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பிடுறீங்களா இல்லையா? இங்க முழு தண்ணி ரசம் இது பருப்பு திருப்பி சாப்பிட்டு இருப்பாங்க, அப்படித்தானே? நீங்க போறீங்கன்னாக்க சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு டேக் அவே, ஒரு பார்சல் மனைவிக்கு நீங்க எடுத்துட்டு வரணும். அதான் புரியுதுங்களா? நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? நீங்க நல்ல உணவு சாப்பிடுறீங்க இல்லையா? அப்ப அந்த நல்ல நீங்க கொண்டு வந்து கொடுங்க. எக்ஸ்ட்ரா வேலை இல்லை, நீங்க போய் நல்லா கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்துடுறது, வகை வகையா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு வந்துடுறது. மனைவி என்ன செய்ய அதை பத்தி கவலை, காஞ்சி ரொட்டி அது தோசைக்கு சுட்டு சாப்பிடுவாங்க. நீங்க போன் பண்ணி கேளுங்க, இந்த மாதிரி நான் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிறேன், இந்த சாப்பிடுறேன், உனக்கு இந்த கொண்டு வரேன். இல்லைங்க இந்த ஐட்டம் எனக்கு பிடிக்காது சொன்னாக்கா பிரச்சனை கிடையாது, சரிதா? இவர் வந்து நான் அங்க போன ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னா அது ஹோட்டல்ல சாப்பிட்டேன்னா ஏங்க எனக்கு கேட்க நிலைமை வந்துச்சுன்னா கஷ்டம். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த துத்திகமாக இவ தஈக, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடு. வதக்ஸுஹா இத தஸைத, நீ வந்து உடுத்தும் போது அவளுக்கு வாங்கி கொடு. இந்த விஷயத்துல பெண்களும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வீரை திறந்தாலும் பாதி ஜவுளிகள் அங்கதான் இருக்கும் தானே. நிறைய சேல்ஸ் இருக்கும், இவருக்கு 4 கையில 2 சட்டை இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், அப்படித்தானே? பெரும்பாலும் வீடு அதான இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா பாக்குற சேலையெல்லாம் வாங்குவாங்க. அதுலயும் எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியல. ஏன்னா நாகூர் பறக்கப்பட்ட பக்கத்துல அந்த இது வந்து சொல்ல முடியாது. எங்க ஊர்ல ஒரு லேடி வந்து ஒரு சேலை வாங்கினாங்கன்னாக்கா, வரக்கூடிய பெண் கடை பாத்தீங்களா, இந்த சேலை வாங்கின, இந்த நாய் வாங்கி காட்டுறது, உசி போடுறது. நீ இப்ப அங்க கேளு, அது ஒரு விளம்பரம், செலவில்லாத விளம்பரம். எப்படி, எங்க வாங்குறீங்க? இந்த கடையில வாங்கினுங்க, இந்த ரேட்டு கரெக்டாவே உங்க அந்த கடையில இந்த சேலை இருக்கா, அழகா போய் காட்டு அழகு. புரியுதா? எந்த ஆம்பளையாவது ஒரு கைலி சட்டை வாங்கிட்டு இன்னொரு ஆம்பளை கிட்ட பாரு கைலி சட்டை காட்டுவோமா? காட்டுப்பது கிடையாது, தெரியுதா? ஆனா இந்த பொம்பளைங்க உசி போடுறாங்க. இந்த உசி போட பார்த்து புளிய பார்த்து பூனை சூட போடக்கூடாது, சித்திரம். புளிய பார்த்து பூனை சூட போடலாமா? போடக்கூடாது இல்லையா? இவன் வந்து நல்ல பணக்காரனா இருப்பான், செல்வந்தானா இருப்பான், வசதி வாய்ப்பு வாங்கி கொடுத்திருப்பான், பட்டு சேலையை நகை வாங்கி கொடுத்திருப்பான். இவன் அதை டிமாண்ட் பண்ணுவான். பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவனுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் வாழ பழகணும், இல்லை மிகப்பெரிய சிக்கல். சரிதா? அவங்க வீட்டுல கார் நிக்குது, அவங்க வீட்டுல இது இருக்கு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கு சம்பாதிக்கிறது இல்லை, உனக்கு வக்கு இல்ல, இப்படி பேசுறாங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், வருவான், அவனுக்கு டென்ஷன் ஆகும், குடும்பத்தில் பிரச்சனை தானே வரும். அப்ப என்னன்னாக்க பெண்கள் தரப்பு என்ன பார்க்கணும் தெரியுமா? கொஞ்சம் பார்க்க கடவுள் நிலைமையை பார்க்கணும். இல்ல அதனாலதான் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? பொய் சொல்லவே கூடாது. இஸ்லாத்துல 3 இடத்துல பொய் சொல்லாம இருக்கு. அதுல ஒண்ணு என்ன, கணவன் மனைவிட்டு பொய் சொல்லாம. ஏன் பொய் சொல்ல இஸ்லாம் மனைவி தெரியுமா? ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவளை காப்பாற்றுவதற்காகத்தான் பொய் சொல்ல சொல்லுகிறது இஸ்லாம். என்ன ஆபத்து? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உரீத்து அக்ஸருக்குன்ன மின் அஹ்லின் நார், இந்த நரகத்துல பார்த்தேன் பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருக்காங்க நரகத்தில் இருக்கும்போது.
அப்போ சில பெண்கள் கேட்டாங்க, ஏன் ஏன் நான் மட்டும் இந்த அதிகமா இருக்கணும் அப்படி கேட்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தக்ஃபுர்னா, நீங்கள் குஃப்ர் செய்றீங்கங்கறாங்க, நிராகரிக்கிறீங்க. அனக்ஃபுரு பில்லாஹ் கேக்குறாங்க, அல்லாஹ் நம்ம நிராகரிக்குமா? இல்ல. தக்ஃபுர்னல் அஷீர், உங்களுடைய கணவனுடைய முயற்சிகளை நீங்க நிராகரிக்கிறீங்க, உழைப்பை நீங்க நிராகரிக்கிறீங்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காலம் முழுக்க உங்களுக்கு சம்பாதிச்சு தலைவலியை கொட்டினாலும் நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை வாங்கி தர முடியாமல் போனால் உங்கள்கிட்ட இத்தனை வருஷம் வாழ்ந்து என்னத்தை கண்டன்னு ஒரே வார்த்தை அடிச்சிருவீங்க. இதனால நீங்க நரகத்தை போயிடுவீங்க. புரியுதா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாளிக்கிற இடத்துல போய் சொல்லி இந்த மாதிரி கேட்கிறான், ஒரு இந்த மாதிரி நல்ல அவருக்கு செலவு குறைவா இருக்கு, வாங்கி தர முடியாது. அப்ப என்ன சொன்னான், இல்ல பிள்ள, ஒரு இடத்துல நான் கடன் கேட்டு இருக்கிறேன், தெரியுதா, அதை வந்த பிறகு கேட்டுருக்க மாட்டாரு இவரு, அப்படியே தள்ளி போட்டு அப்படியே என்ன செய்வாரு, அதை மறக்கடிச்சுறாரு. இப்ப சமாளிக்கணும். இப்படி சமாளிக்காவிட்டனா அதெல்லாம் வாங்கி தர முடியாது. போதும் இல்லை, எல்லாம் மனுஷன் இப்படி தேவையில்லாம நன்றி மறந்து போய் கடைசி அந்த பெண்ணை நரகத்துக்கு சேருவான். அவளை காப்பாற்ற இந்த ரசூலுல்லாஹி நம்பர் இந்த இடத்துக்கு லேசா போய் சொல்லிக்க, அதுக்கு எடுத்துக்கலாம் போய் சொல்லிட்டே இருக்காதீங்க. சரிதா? ஹதீஸ்ல தான் இருக்கா, பொய் சொல்லலாம் என்ன, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு பொய்யே சொல்லிட்டு இருக்க கூடாது. நல்லா புரியுது. இன்னமலாமாலும் பின்னியாத், எண்ணங்களை பொறுத்துதான். எனவே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க சாப்பிட்டா அவங்க சாப்பாடு கொடுக்கணும், கொடுத்தனா அவங்க உடுப்பு கொடுக்கணும். அது சொல்றாங்க, லா துகப்பிஹா, அவளை வந்து மோசமான வார்த்தைகள் திட்டாது. வலா தஹ்ஜுர்ஹா இல்லா ஃபில் பைத், உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், பேசாம இருக்கலாம், இது வெளியே தெரியக்கூடாது, 4 சோற்றுக்குள்ளே இருக்கட்டும். அதே போல முகத்தில் நீ அடித்து விடாது. கடவுள் சொல்லப்படக்கூடியது, முகத்துல எக்காரது மட்டும் அடிச்சிடாத. அடிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, ரைட்ஸ் கொடுத்திருக்கு. திருத்துவதற்காக என்ன செய்யலாம், லேசா ஒரு தட்டு தட்டலாம். ஆனா அதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, முகத்துல அடிக்க கூடாது. இந்த அடிக்கிறதுக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஆம்பளைங்க. அவன் ஹெல்த்தியா இருந்தானாக்கா கதை கந்தலா போயிடும். தெரியுதா? அடிச்சா எப்படி திருப்பி அடி விழுவான்னு பார்த்துக்கிட்டு தான் செய்யணும், கையை செய்யணும். இல்லை இவர் நோஞ்சனா இருக்கா, அவன் சில நாட்டுக்கிட்ட தூக்கி போட்டு நீக்கிடுவா. ரொம்ப உஷாரா இருங்க, அடிக்கலாம் இஸ்லாம் சொல்ல அடிச்சிடாதீங்க. அது என்ன, அந்த இடத்துல வந்து சும்மா லேசா தட்டணுமே தவிர எறும்பு மாட்டு போல அடிக்க ரூபாய் அனுமதிக்கல. அது மட்டும் இல்ல, நீ உங்களுக்கு பிரச்சனை வெளியே காட்டிக்காதீங்க. இப்ப நடமை என்ன தெரியுமா, நீ பெரும்பாலும் குடும்பத்துக்கு பிரச்சனை வருது, இங்க கணவனுடைய வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும்போது உடனே போன் பண்ணி உமாவட்ட தெரிவிச்சிருது. இப்படி அப்படி அவனே உமா அட்வைஸ் பண்ணணுமா இல்லையா? அவங்க சரி, நீ ஏன் பண்ண சும்மா இருக்க, உனக்கு வாய் இல்ல, நீ கேட்க வேண்டியதானே, இவங்களுக்கு வந்துடும். நூத்தரதாண்ட ஆட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பம் என்ன ஆகுறது இருக்கா இல்லையா? அப்ப என்ன செய்யணும், இந்த இப்படி கணவனுக்கு நாம் சகிப்புத்தன்மை சொல்லணும். ரசூலுல்லாஹி எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு அந்த உடஞ்ச பாத்திர வச்சுட்டு அனுப்புனாங்களோ, ஆயிஷா ஒரு திட்ட கூட இல்ல, ஒன்னும் சொல்லவே இல்லை. என்னத்துக்கு சொன்னாங்க, இவளுக்கு வந்து ரொம்ப ரோஷம் வந்துருச்சு, அதான் சொல்றாங்க தவிர வேற எந்த தவறான வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. வார்த்தை நாகரிகம் பேணணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன, ரொம்ப சகிப்புத்தன்மையோட இந்த பெண்கள் இருக்கணும். முதல்ல பொதுவாகவே என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கப்பட்டு போகும்போது தாய்மார்கள் பெண் வீட்டுக்காரங்க அந்த பெண்ணுக்கு சரியான உபதேசத்தை கொடுத்து அனுப்பணும். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு புதிய சூழல், புதிய உறவுகள், சரிதா? வீட்டுல இருக்கிற போல எல்லாம் அங்க இருக்க முடியாது. நீங்க வீட்டுல சாப்பிடற போல அந்த டேஸ்ட் அங்க சாப்பிட முடியாது. நீங்க இருக்கிற அந்த சுதந்திரம் கிடைக்கவே கண்டிப்பா கிடைக்காது. ஏன், ஆல்ரெடி அங்க ஒரு 2 கேரக்டர் இருக்கா இல்லையா, மாமியார் நாத்தனாருன்னு. அவங்க எப்போ மாமியார் நாத்தனாங்கிற இதை காட்டணுமா இல்லையா, கெத்தை காட்டணுமா இல்லையா? அப்ப இவங்க என்ன செய்யணும், இவங்க ரொம்ப சகிப்புத்தன்மையோடு அவங்க 2 பேரும் கையில போடுற அளவுக்கு ட்ரை பண்ணணும். அவசரப்பட்ட சில உடனே உமா உடனே சொல்லிடக்கூடாது, பாப்பாவை சொல்லிடக்கூடாது, உடனே அவங்க கச்சை கட்டி முதலுக்கு சண்டைக்கு வந்துடக்கூடாது. இது எல்லாம் குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள். இஸ்லாம் இதுக்கெல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா, இந்த சீரியலுக்கு பாத்தீங்களா, பார்த்து இருக்கு. அது இஸ்லாமிய குடும்பங்கள் நான் சொல்றேன் இல்லையா, அங்கு இஸ்லாமிய குடும்பம் சொன்னாலே இஸ்லாத்தினுடைய சூழல் அங்க இருக்கணும், இஸ்லாமிய சூழல் இருக்கணும். சாதாரண இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய கருத்துக்களை உள்ளடக்கிய தாங்கிய நூல்கள் இருக்கட்டும்,
தெரியுதா? இப்ப நாம என்ன செய்யறோம்? சின்ன டிவில பார்த்து தெரியாதுட்டு எல்லாம் மினி ஹோம் தியேட்டர் தான் மாறி போய் நிக்குது. அப்படிதானே? சின்ன இதுல பார்த்து தெரியாது, நல்லா பெருசா பெரிய ஸ்கிரீன் வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போச்சா இல்லையா? இருந்து வெளிநாட்டுல வரக்கூடிய புது பொறுப்போட ரிலீஸ் ஆகிட்டு உடனே கேசட் கொடுத்துட்டு கெட்டு சீரடி போகுது. அவன் மிகப்பெரிய பொறுப்பு. குடும்ப தலைவனாகக்கூடிய கணவன் மிகப்பெரிய பொறுப்பு, தாய்க்கு மிகப்பெரிய பொறுப்பு குழந்தைகள் வளர்ப்பல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்க. அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ மா அமரு வ யஃபஅலூன மா யுமரூன். மூமின்களே, நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னை காப்பாத்திக்கணும், குடும்பத்தையும் காப்பாற்றணும். ஒரு மனிதர் முதல்ல தன்னை பத்தி கவலைப்படணுங்க. இப்ப நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அப்படிதான் இருக்கிறோம். என்னன்னாக்கா, நம்மளை பத்தி கவலைப்படுறது கிடையாது. இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, நான் எப்படி இருக்காரு பார்க்கணும்ல. முதல்ல நான் எப்படி இருக்கேன், நான் சரியா, நான் ஒழுங்கத்தை ஊறேனா, நான் அக்கீதா சரியா இருக்கிறேனா, என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய கொள்கை கோட்பாடுகள், வழக்க வழிபாடுகள் எல்லாமே நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், என்னத்தான் பார்க்கணுமே தவிர என்ன பார்த்துட்டு அடுத்து நீ சொல்லுங்க. நான் எப்படி இருந்துப்பேன், நீ ஒழுங்கா இருந்தாக்கா அது ஒண்ணும் நடக்காது. உமாக்காரங்க வந்து டிவி பாப்பாக்கார உமாக்கா வரல டிவி பார்ப்பாங்க, குழந்தைல படி 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 டிவி பார்க்காதனாக்கா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? முதல் நாம ரோல் மாடல் இருக்கணுமா இல்லையா? பிள்ளைகளுக்கு முதல் ரோல் மாடல் தாய் தான், தந்தை தான் ரோல் மாடல். அல் உம்முல் மதரசத்துல் ஊலா, உம்மா எங்க கூட முதல் பாடசாலை அவத்தான். ஏன்னா ஒரு குழந்தை பெரும்பாலும் நேரங்களை தன்னுடைய தாயோட தான் கழிக்குது. ஒன்லி விஷன் தான், பார்வை தான், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குழந்தைகளுக்கு கிடையாது. என்ன பார்க்கதோ அப்படியே செய்யும், அதுதான். அப்ப தாய் என்ன செய்யணும்? தொழுதால் என்றால் அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா தொழ ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அது பக்கத்துல நம்ம மக்கள் செய்வாங்க, கிட்ட போவாது கிட்ட போவாது விட்டுணும். ஒரு தாய் தொழுதுட்டு இருக்கிறா, குழந்தை போகுது, மடியில உட்காருது, கழுத்துல ஏறுது, சஜ்ஜாசியும் முதுல ஏறி உட்காருது, விட்டுடுங்க. அதுவே தடுக்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமாமா பின்த் ஸைனப், தன்னுடைய மகள் உமாமா, ஸைனபுடைய மகள் உமாமாவை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு தொழுதிருக்கிறாங்க. ருக்குசு செய்யும் போது அந்த குழந்தை இறக்கி வச்சுட்டு மீண்டும் எழும்போது குழந்தைக்கு அவங்களே செஞ்சாங்க வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு குழந்தைக்கு அப்ப தொடர்பு, அந்த தொழில் தொடர்போடு அந்த குழந்தை வைக்கணும் தவிர ஏதோ தொழுவது ஒரு பெரிய ஆபத்தானது, பயங்கரமானது, கிட்ட நெருங்காதுங்கிறப்ப குழந்தை உள்ளத்துல அந்த மாதிரி பிக்சரை பதிக்க கூடாது. விட்டல் பெரியா விட்டுரும். குழந்தை போது எல்லாம் சில பார்த்துருக்குங்க, தொழும் போது முதல படுத்துக்கும். புரிஞ்சுங்களா? சமயத்துல சஜ்ஜா செய்யும்போது ரெண்டு கால் வந்து உட்காந்துக்கும், நம்ம உட்கார முடியாம தவிர்ப்போம். இதெல்லாம் குழந்தைகள் செய்யும். மடியில உட்காந்துக்கும், அத்தியாயத்துல இருந்து விரல் பிடிச்சிக்கும், எல்லாம் செய்யும். விட்டுடுங்க. அந்த குழந்தை அப்படியே தொழுகையோடு வந்து 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 கடைசியில் அப்படியே தொழு. இன்னைக்கு யாரெல்லாம் சிறு வயதில் தொழுதார்களோ அவர்களுக்கு வயதான பேர் தொழுது சிரமமா இருக்காது. யார் சிறு வயது தொழவில்லையோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 சீட் இருக்கு. ஒரு சொர்க்கத்துல ஒரு சீட்டு, நரகத்துல ஒரு சீட்டு, எல்லாருக்கும் 2 இருக்கு. இந்த 2 சீட்டை நாம தான் தேர்வு செய்யணும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சொர்க்கவாசியும் நரகவாசியும் அல்லாஹ் ஆல்ரெடி நியமிச்சுட்டான், தீர்மானிச்சிருக்கும் போது சஹாபா கேட்கிறாங்க, அப்ப ஏன் நம்ம எதுக்கு அமல் செய்யணும்? நான் சொர்க்கவாசியா இருந்தா எப்படி நான் சொர்க்கத்தான் போக போறேன், அவன் ஒருத்தன் நரகவாசியா இருந்தா நரகத்தான் போக போறான், அவன் எதுக்கு அமல் செய்யணும் அப்படி கேட்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. தெளிவா சொல்லாங்க பாருங்க, தான் கவனிக்கணும். இஅமலு குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, நீங்கள் அமல் செய்யுங்கள், ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டார்களோ அந்த செயல் அவர்களுக்கு இலகுவாக்கி தரப்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஒருத்தவனுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், தொழுவதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்க வேண்டியதுதான். புரியுதா? அப்ப அவனுக்கு அது ஈஸியா இருக்கு, தொழு விடுறது ஈஸியா இருக்கு. ஆனா சொர்க்கத்துக்கு அல்லாஹ் நினைச்சிட்டான்னாக்கா தொழுக அவனால விட முடியாது. தொழுக முடிச்ச பிறகு அவனுக்கு ராகத்தா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பொறுப்பு இழுக்கிட்டோம், இல்ல தொழுகிற ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்குமா இல்லையா?
அப்ப அவனுக்கு கஸ்டமர் சிரமத்திற்கு ஈஸியா இருக்கும். அவனுக்கு உட்காந்து மணிக்கணக்கில் பேசுவாங்க. பாங்கு சொல்லப்படும், ஏதோ 2 ரக்க 4 ரக்காத்து 2 ரக்கா தொழுதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடைக்கும். அப்ப காரணம் என்ன? அந்த சிறு வயதில் நடந்த ரசூலுல்லாஹி ஆரம்பத்தில் சொன்னாங்க, முரு அவுலாதுக்கும் அபா சபா திரீன் வக்ரிபு அலைஹும் அப்னா அஷ். குழந்தைகள் 7 வயது அடைந்தது என்ன செய்யறாங்க, அவனுக்கு தொழுகையை தொழும்படி ஏவுங்கள் இருக்கு. இங்க வாசத்தை கவனிங்க, முரு ஏவுங்கள் கட்டளையிடுங்கள்னாக்கா அந்த 7 வயசு அந்த குழந்தை அடையும் போது தொழுகை என்ன என்பது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். தொழுகை சர்த்துகள் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். பொது எதிரான முறையை தெரிஞ்சிருக்கணும். அந்த தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் தொழுகையுடைய முறை தெரிஞ்சால்தானே தொழுகை ஏவ முடியும். ஒரு சாதாரணமா ஒரு காரை கொடுத்து டிரைவ் பண்ணுன்னு சொன்னா என்ன செய்யணும்? டிரைவ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் டிரைவ் பண்ண முடியும். டிரைவிங் என்னன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு டிரைவ் பண்ண சொன்னாக்கா டிரைவ் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. வாக்கி வரப்புலதான் நிக்கும் வண்டி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்னன்னா 7 வயசுக்கு ஏவுங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு 7 வயசுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? 7 வயசுல சமயத்துல தொடாம அப்படியே தச்சு அல்லாஹ்வுடைய அருளால இப்போ அகீதா இந்த மாதிரி தௌஹீத் வந்த பிறகு தொட ஆரம்பிச்சிட்டோம், இருக்கா இல்லையா? ஆனா தொட ஆரம்பிச்சாலும் கூட பலருக்கு இப்ப சாதாரண எடுத்து பாருங்களேன், ஜனாதா தொழுகை எத்தனை பேர் தொழ தெரியும்? என்ன ஓதுன்னு தெரியும்? தக்பீர் எடுத்து வலது இடத்தை பார்க்கிற மக்களும் இருக்காங்க. சில ஜனாத்துக்கு வருவாங்க, பள்ளியாசுக்கு வர மாட்டாங்க, வெளியே நிற்பாங்க. ஒரு கூட்டம் கபரஸ்தான போய் நிற்பாங்க, சீக்கிரம் பதிச்சுட்டு போயிடலாம். தொடக்கூடிய மக்கள் தொடக்கூடிய மக்கள் எத்தனை பேர் முறையா தொழுகிறாங்க தெரியாம இருக்கு. இதெல்லாம் பிராக்டிக்கலா வரணும். ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்னக்கா அந்த குழந்தையோட அல்லாஹ் ரசூல் மார்க்கம் என்ன என்பதை அவங்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழல் அமையணும். இஸ்லாமிய குடும்பம் அப்படிதான் இருக்கணும். உங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு தர்ஜமா ஒரு இஸ்லாமிய கருத்தாங்க நூல் அது இருக்கணும். சரிதா? வீட்டுக்குள் நுழைஞ்சாலே ஒரு இஸ்லாமிய மாஹோல், இஸ்லாத்துடைய மாஹோல் தெரியணும் உங்களுக்கு. சரிதா? அந்த பரதா சிஸ்டமா சரிதான், மற்றபடியும் சரிதான், இது சரிதான், பாட்டு சத்தமோ அந்த சத்தமும் இல்லாம சரிதா குரான் ஓதக்கூடிய சத்தமோ அல்லது சீக்கிரத்தில் செய்யக்கூடிய சத்தமோ அது பார்த்து இருக்கணும். அது இல்லாம ஏதோ நம்ம வாழ்றோம் சரியா போச்சு அவ்வளவுதான் தொழுவணும், அது மாதிரி கிடையாது. ரொம்ப இஸ்லாமிய குடும்பம் கவனிக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப பொறுப்பானது யாருடைய கடமை? குடும்ப தலைவருடைய கடமை. தன்னையும் காப்பாத்திக்கணும், தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்திக்கணும். அதே போல பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பிள்ளைகள் என்பது ஒரு அமானிதம். அல்லாஹ் மனித மிகப்பெரிய அமானிதம். நல்லா புரிஞ்சுடுங்க. ஏன்னா சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா குழந்தை பேருக்கிறது தள்ளி போட்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நாளுக்கு குழந்தை இல்லையே, ரொம்பலாம் குழந்தை இல்லை, அல்லாஹ்ட்ட மன்றாடுறாங்க. அல்லாஹ் தஆலா செய்ற யஹ்யாங்கிற ஒரு குழந்தைய தர்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இஸ்ராயலுக்கு எப்ப பிறந்தாங்க? ரொம்ப லேட்டா தானே 90 வயது கிட்டத்தட்ட பிறக்கிறாங்க அவங்க. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குழந்தை செல்வத்துக்கு கொடுத்திருக்கிறான். சோதனைக்காகத்தான். இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் சோதனைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். பொருளை கொடுத்து எப்படி நம்ம சோதிக்கிறானோ அதே போல குழந்தைகளை கொடுத்து எல்லாம் சோதிக்கிறான். சரியான முறையில் வளர்க்கப்படுகிறார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுறாங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலதல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. குழந்தைகள் பிறக்கும் பொழுது அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது என்ற அந்த சிந்தனையோடு தான் பிறக்கிறது. அந்த குழந்தை எந்த விதமான சிந்தனை புகுத்தாம இருந்தா அது அல்லாஹுக்கு ஒருபோதும் இணை வைக்காது. அதுதான் நேச்சர், அதுதான் இயல்பு. அந்த குழந்தைகளுடைய சிந்தனை போக்கை மாற்றி அமைப்பது பெற்றோர்களேங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன அந்த குழந்தை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நிறுத்துவர்களை மாற்றுவது பெற்றோர்கள் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டாங்க. அப்ப பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும்? குழந்தைகளை கரெக்டான ஒரு வழியில கொண்டு வரணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது இப்ப நாம என்ன செய்யறோம்? நம்ம குழந்தைகள் ஏதோ இங்கிலீஷ் நல்லா பேசணும் கொண்டு கான்வென்ட்ல செய்யறோம். அங்க என்ன ஆக்கியதற்கு தெரியாது. அந்த கல்ச்சரல் புரோகிராம் நடக்கும். நம்ம குழந்தைகள் வேற்று மத கடவுளுடைய கோலத்துல நடிக்கும். பண்ணுதா இல்லையா? ஆடல் பாடல் எல்லாமே செய்யறாங்க. நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு நியமத்து கொடுக்கிற ஹிபா, அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ் நமக்கு ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் இவ்வளவு மோசமாக நாம் ட்ரீட் பண்ணோம்னாக்கா அல்லாஹ்ட பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? அந்த குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்து இஸ்லாமிய சிந்தனையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹப்பத்தை அவங்க வளர்த்து, பத்ர் யுத்தம் ஏற்கனவே பத்ர் பத்தி பேசியிருப்பீங்க.
அப்துல் ரஹ்மான் போர்க்களத்தில் அந்த அணிவகுப்பில் நிற்கும் போது வலது புறமாக இடது புறமாக ரெண்டு சிறுவர் இருக்கிறாங்க. அப்போ வலது புறமாக இருக்கக்கூடிய சிறுவன் செய்யறாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய அந்த வலாபுரத்துல குத்தி, யாம்மி அதாரிஃபு அபா ஜஹல், அங்கிள் அபு ஜஹல் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அப்துல் ரஹ்மான் பதறி போய் நிக்கிறாங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியும். என்ன குறைந்த எண்ணிக்கையில 313 316 317 இவ்வளவுதான் இருக்கிறாங்க. நிராயுதபாணிகளா இருக்கிறாங்க. எதிரில ஆயுத பலத்தோட ஆட்கள் பலத்தோட வந்து இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. பெரும் பெரும் தலைவர்களா நிக்கிறாங்க பத்ர் போர்க்களத்துல. அப்போ இந்த த்ரில்லா இருக்கக்கூடிய நேரத்துல வந்து இந்த இளைஞர் இளைஞர் குத்தி, யாம்மி அத்தாரிஃபு அபா ஜஹல், அபு ஜஹல் தெரியுமான்னு கேட்கும் போது, ஏன்டா இந்த இடத்துல அந்த மோசமான ஆளை பத்தி கேட்கிறேன். அந்த சிறுவர் சொல்லுகிறார், சமீது அன்னஹு யசுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் என்ன ரசூலை திட்டதா கேள்விப்பட்டவன். அபு ஜஹல் தெரியாத பையனுக்கு, சிறுக்கு தெரியாது, ஒரு தகவல் தான். அவர் ரசூலாவை திட்டுறான். கொஞ்ச இடத்துல இந்த பக்கம் இடது பக்கம் சிறுவர் குத்தி, யாம்மி அத்தாரிஃபு அபா ஜஹல், அபு ஜஹல் தெரியுமான்ட்டு. என்ன இவரு இருக்கிறாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அபு ஜஹல் அந்த ஒட்டகத்துல ரொம்ப மமதையோட வந்துட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஜஹல் பத்தி என்ன சொல்லி, ஃபிர்அவுன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹல், இந்த ஃபிரௌனுடைய இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் வர பார்த்து இந்த ரெண்டு சிறுவர்கள் ஓடி பேசுறான். அவனுடைய கதை முடிக்கிறான். தனி பத்ர் யுத்தத்துல படிச்சிருப்பீங்க. இங்க என்ன குழந்தைகளை இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத்தை வளர்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்தை அந்த குழந்தைக்குள்ளத்துல நினைச்சாங்க, பதியிடுறாங்க. அப்ப நம்ம குழந்தைகளை கொண்டு போய் நம்ம ரசூலுக்கு எதிராக நம்ம மார்க்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர்ல கொண்டு போய் நம்ம குழந்தைங்க சேர்த்தோம்னாக்கா அந்த குழந்தையா போக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த குழந்தைய கேட்டுச்சு இந்த கான்வென்ட்ல முடிச்சாருன்னு சொல்லி இல்ல நாம தான் நம்ம சேர்க்கிறோம். அப்ப எங்க நமக்கு இஸ்லாமிய அடிப்படை கல்வி கிடைக்குமோ அது போன்ற பள்ளிக்கூடங்களை கல்வி நிறுவனங்களை தேர்வு செஞ்சு நம்முடைய குழந்தைகளுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய வகையில் நம்ம குழந்தைகளுக்கு சேர்க்கிறோம். இது பொறுப்பா இல்லை. ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது. புரியுதுங்களா? ஏதோ எப்படியும் படிச்சா போதும், கடைசியில் என்ன ஆகும்? சாதாரணமா பிள்ளைகள் பாக்குறோம் கல்ச்சர் என்ன, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டியா, டாடா, see you again, bye bye, hi, இதான சலாம் சொல்றீங்க இல்ல? டாடா சொல்லு, டாடா சொல்லு, ரைம் சொல்லு, குழந்தைக்கு துவா சொல்லி கொடுங்க, சின்ன சின்ன சூறாக்கள் சொல்லி கொடுங்க. அது இல்லையே, முழுக்க முழுக்க அது ரைம்ஸும், அது ரைம்ஸ்ல என்ன இருக்கு, பொய்யும் புரட்டமா இருக்கா இல்லையா? சாதாரண பாருங்க, ட்ரெயின் ட்ரெயின் கோ அவே கம் அவே நல்லா இருக்கு, அப்படிதானே? நமக்கு மழை தேவைப்படும், அந்த குழந்தை ரெயின் ட்ரெயின் கோ அவேன்னு பாடும். என்ன இது? அவன் பாடினது எதுக்காக பாடின அது இல்ல, முட்டாள்தனம் அப்படியே காப்பிடிப்பாங்க. அப்படிதான் கல்ச்சர் அப்படிதான் போச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு கல்ச்சர் இருக்கும், சீதோஷங்கள் இருக்கும், தகுந்த அப்புறம் ட்ரெஸ் கோட் இருக்கும், யூனிஃபார்ம் இருக்கும். என்ன வெளிநாட்டுல கடுமையான குளிர் இருக்கும், அதன் டை கட்டுவாங்க. அதுக்குள்ள டை கட்டி அது காற்று எல்லாம் பாருங்க, டை கட்டி சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு அந்த பிள்ளைங்களை அனுப்புவாங்க. இது கடுமையான வெயில் அடிக்கும். ஏன் செய்யறான்னு கூட தெரியாது, முட்டாத்தனம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. தெரியுதா? ஏன் எதுக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அதே போல கொண்டு வர கல்ச்சர் எல்லாம் போயிட்டோம். அது எப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்மளோட குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்த ஒரு நியமத்து, அந்த நியமத்துகளை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த குழந்தைகள் நம்முடைய மௌத்துக்கு பிறகு நமக்கு பலன் தரக்கூடிய வகையில் இருக்குமே, ஆனால் அந்த குழந்தைகளை சாலியான குழந்தைகள் வளர்க்கப்படணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? இதா மாத்தல் இன்சான் இன்கதான் ஹும்ரு இல்லா மின் ஸலாத், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவர் உலகம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அருந்து போய்விடும். மூணே விஷயம் தான். அதுல 3 விஷயம் ஒண்ணு இருக்கு. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான் அவனுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை, சாலிஹான குழந்தை. அப்ப சாலிஹான குழந்தை நம்ம வளர்க்கணுமா இல்லையா? தானே வராது இல்லையா? அந்த சாலிஹான குழந்தை எதுக்கு, அந்த குழந்தையை சாலிஹாக வளர்ப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கான். இதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்றான், அவனுக்கு அதற்கான அன்பை கொண்டு சேர்க்கிறான். எனவே இஸ்லாமிய குடும்பம் என்பது மிக முக்கியமானது. அந்த குடும்பத்தில் பல்வேறு இஸ்லாமிய கருத்துக்கள் தாங்கிய அடிப்படையில் அந்த குடும்பம் அமைந்தாக வேண்டும். அப்ப இஸ்லாம் எப்படி முதல்ல அப்ப இருக்கிற வாட் இஸ் ரியல் இஸ்லாம், உண்மையான இஸ்லாம் என்ன முதல்ல நான் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் குடும்பத்துல, அது குழந்தைக்கு சொல்லி தர முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா
ஒரு மடத்துக்கு டிகிரி வச்சுப்பாங்க, பிஹெச்டி, எம்எஸ்சி, எம்ஏடி எல்லாம் வச்சுப்பாங்க. குரான் ஓத தெரியாது. குரான் ஓத தெரியாது. முஸ்லிம்கள், ஒரு முஸ்லிம் குரான் ஓத தெரியும், அவன் முஸ்லிமா? குரான் ஓத தெரியாது, முஸ்லிமா? அப்படி ஓத தெரியாது. கண்ணாமினா ஒரு தஜ்வீத் வைக்கிற ஓதுறது கிடையாது. கண்ணா ஜுல்ஜில்லத்துல ஜில்ஜாலஹா வாக்கு அச்சாலஹா கச்சாமத்தான் ஓதி முடிச்சிடறான். என்னன்னு தெரியல. அந்த காலத்துல உஸ்தாதுக்கு ஓதி கொடுத்தா அப்படித்தானே? உஸ்தாதுக்கு ஓதி கொடுத்தா அதுக்கு ஒரு ஜூஸ் தொடங்குறதுக்கும் அந்த ஜூஸுக்கும் சில ஜூஸ் 30 ஜூஸ், என்ன ஜூஸ், என்ன ஜூஸ், ஆப்பிள் ஜூஸா, என்ன ஜூஸ், ஜூஸ்ன்னு கூட சொல்ல தெரியாது. ஜூஸ் சொல்லிடாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய குடும்பமாக அது குடும்பம் திகழ வேண்டுமானால் இஸ்லாம் என்ன என்பதை முதலில் குடும்ப தலைவர் தெரிஞ்சிருக்கணும். இஸ்லாமிய சட்ட திட்டங்களை, அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை அந்த குடும்பத்தில் அவன் சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். முதல்ல என்னுடைய கொள்கை கோட்பாடுகளை இஸ்லாத்தை என்னுடைய குடும்பத்துல ஆரம்பிக்கணும். நான் ஊருக்கெல்லாம் சொல்லுவேன், ஆனா என் குடும்பத்தை கவலைப்பட மாட்டேன். நம்ம குடும்பத்தை நம்ம சொல்லணும். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் ரொம்ப மன்றாடினாங்க. மௌத்தா போற வரைக்கும் தலைமாட்டில இருந்து மன்றாடினாங்களா இல்லையா? யாம்மி குல் கலிமத்துன் உஹாஜிருக இன்தல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தையை ஒரே ஒரு கலிமா சொல்லுங்க, இதை வைத்து நான் அல்லாஹ்வுக்கு கூட வாதாடுகிறேன்னுங்கிறாங்க. அபூ தாலா தீனி ஆபாயி, என் மூதாதைய மார்க்க மௌத்தா பண்ண முடியல. புரியுதா? நம்முடைய கடமை என்ன? அந்த இஸ்லாத்தை நாம தெரிந்து கொள்வதோடு அந்த இஸ்லாத்தை மக்களுக்கு நமக்கு முதல்ல குடும்பத்துக்கு என்ன அறிமுகப்படுத்தணும். அதன்படி வாழ வைப்பதற்கு முயற்சி பண்ணும். அடுத்த கட்டமான உறவுகள், நெருங்கிய நட்பு வட்டங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யணும், பரவாயில்ல கொண்டு போகணும். தவிர மற்றபடி நாம குடும்பத்தை விட்டுடுவேன், மற்றபடி நாம பார்ப்பான், அதெல்லாம் கிடையாது. 40 நாள் 50 நாள் புலப்பட்டு நான் எங்க செய்யறேன், வீட்டை கூட்டு நம்ம குடும்பத்தை முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியதான் ஒரு கடைசி வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். மோமின்களே, நீங்கள் மறுமை நாளைக்காக வேண்டி எதனை முற்படுத்தியிருக்கு என்பதை சிந்தித்தோம். வல் தன்துர் நஃப்ஸுன், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமை நாளுக்காக வேண்டி என்ன ஆயத்தங்களை ஏற்படுத்தி இருக்கு, ஆயத்தங்களை செஞ்சிருக்கு என்பதை சிந்தித்து பார்க்கட்டும். முதல்ல நம்மளை பத்தி நம்ம சிந்திப்போம். நான் சரியாக இருக்கிறேனா, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக இருக்கிறேனா, அல்லாஹ் கட்டுப்பட இருக்கணும். முதல்ல நான் என்னை பத்தி கவலைப்படணும். அடுத்ததாக என்னோட குடும்பத்தை பத்தி கவலைப்படணும். அடுத்ததாக மற்றவங்களுக்கு கவலைப்படணும். எனவே இஸ்லாமிய குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பமாக இஸ்லாமிய அடிப்படைகளை தெரிந்து வாழ முற்பட்டால் அங்கு அமைதி நிலவும். இஸ்லாத்தை விட்டுட்டு உலகம் கலாச்சாரம் அது பேஷனுக்கு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது இஸ்லாமிய குடும்பமா இருக்காது. இஸ்லாமிய குடும்பமாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது. சமீப காலம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏகப்பட்ட தலாக். ஒரு காலத்துல இந்த தலாக்ல இருந்து வார்த்தையே பெண்கள் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? பெரிய வார்த்தை சொல்ல மாட்டாங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் 2 மாசம் 1 வாரம் 2 வாரம் இப்படி டக்கு சர்வசாதாரணமா தலாக் கொடுக்க நிலைமை வந்து போச்சா இல்லையா? காரணம் என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்பவியலை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மலேசியா போன்ற நாடுகள் திரும்ப செய்யறாங்க, கல்யாணத்துக்கு முன்னால ஒரு 3 மாசம் 4 மாசம் கவுன்சிலிங், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு மேரேஜே. அது சொல்லுவாங்க, குடும்ப வாழ்க்கையில என்ன, கணவன் மனைவிக்குள்ள என்ன, முதல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு மேரேஜுக்கே போறாங்க. இங்க அப்படி இல்ல, தாறுமாறா கண்ணா நடந்த காலத்துலதான் இந்த மாதிரி விரும்பத்தகாத பல்வேறு அசம்பாவிதங்கள் சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருத்தில் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க மார்க்கத்தை எள்ளிரகை ஆடக்கூடிய கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கோம். எனவே உண்மையான இஸ்லாமிய குடும்பவியல் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது, நம்முடைய குடும்பங்களை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பங்களை நல்ல ஒரு அமைதி நிலவிய குடும்பமாகவும் மறுமை வெற்றி பெறக்கூடிய இந்த குடும்பம் ஆக்கி தருவான் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன். அப்படிப்பட்ட முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நல்லதொரு முயற்சி நமக்கு தந்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரை